காலுக்கு கீழ இருந்து அவனுக்கு ஒரு தங்க காசு கிடைச்சது. அத பார்த்த குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த கல்லு மாதிரிதான் வாழ்க்கையில வர தடைகளை அதை விட்டு விலகி போகாம அந்த தடைகளை நகர்த்த முயற்சி செய்யணும். நமக்கு வர தடைகள் தான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கான கதவு. ஓகேவா? குட் நைட். சூப்பர் பாரு. இதெல்லாம் நீங்க எழுதின கதை தானே சிவ்? அத நீங்க சொல்லும் போதுதான் அந்த கதைக்கே ஒரு உயிர் வருது பாரு. வா விஜயா. நான் ஊர்ல இல்லாதப்ப சிவன் சார் தினமும் வந்துட்டு இருக்காரு போல. ஆமாமா சார், ஒரு நாளைக்கு 2-3 வீடியோவாவது போட வேண்டியிருக்கு. நிறைய வியூஸ் போகுது. கடைசியா போட்ட வீடியோக்கு 50,000 வியூஸ் வந்திருக்கு விஜயா. இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம். அட என்ன சிவன் இது? 50K வியூஸ் வந்திருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கேக் கட் பண்றோம். பார்வதி மேடம், உங்க வீடியோவை கண்டினியூஸா பாக்குறோம். ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் மேடம். உங்க வீடியோவை எங்க வீட்ல பசங்க எல்லாம் விரும்பி பாக்குறாங்க. அது யாரு லொல்லு பாய்? ஐயோ விஜயா, நான் பேசுறது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓஹோ, பாரு வாங்க பாரு, கேக் கட் பண்ணலாம். என்னது பாருவா? நீங்களே கட் பண்ணுங்க சிவ். மாஸ்டர் வாங்க. இல்ல நீங்க தானே சாதனை பண்ணிருக்கீங்க, நான் எதுக்கு? மாஸ்டர் நாங்க சேர்ந்து கட் பண்றோம். நீங்க போட்டோ மட்டும் எடுங்க. இந்தாங்க. 50,000 வியூஸ். பேரம் பேத்தின்னு யாரும் கூட இல்லையேன்னு மனசுல எப்பவும் ஒரு கவலை இருக்கும். போயிடுவோம். இப்படியே போனா இவங்க 2 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவாங்க போல இருக்கு. இவங்க கட் பண்ணி விடலன்னா எல்லா நியூஸ்லயும் வந்துருவாங்க. இந்தாங்க கேக்ஸ்டுங்க. தேங்க்யூ மேடம். எடுத்துக்கங்க. மாஸ்டர் வாங்க சிந்தாமணி. இந்தாங்க. என்ன கேக்கலாம்? யாருக்காவது பிறந்த நாளா? இல்ல சிந்தாமணி, கடைசியா போட்ட வீடியோக்கு 50,000 வியூஸ் வந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்றோம். அப்புறம் மாஸ்டர், இவ என் பொண்ணு ரேகா லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தா. படிச்சு முடிச்சு இப்பதான் வந்திருக்கா. ஓ, என் பையன் மனோஜும் நிறைய படிச்சிருக்கான். இப்ப ஷோரூம் வச்சிருக்கான். நான் கூட இங்க யோகா கிளாஸ் மாஸ்டர். அது மட்டும் இல்லாம பரதநாட்டியத்திலயும் எக்ஸ்பர்ட். ஓ